Now, this will be the point of the evolutionary stuck stage. Stuck stage. அங்க வந்து டிக்கெட் வாங்குறாங்க, அந்த இடத்துல டிக்கெட் வாங்குறாங்க. இதுதான் it is before birth, that is first row, then womb stage, second row, then the third stage, third row, fourth row, fifth row, sixth row, seventh row. Okay. So இந்த ரோல எந்த ரோல அவங்க ஸ்டக் அப் ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அது எவல்யூஷனரி பாயிண்ட்ல நம்ம கணக்கெடுத்துக்கணும். ஸோ அவங்க வந்து சைல்ட்ஹுட்ல ஸ்டக் அப் ஆயிருக்காங்களா, இல்ல இதுல ஸ்கூல் ஏஜ்ல ஸ்டக் அப் ஆயிருக்காங்களா, இல்ல இதுல அடோலசென்ட்ல ஆயிருக்காங்களா, அடல்ட்ல ஆயிருக்காங்களா, ஓல்ட் ஏஜ்ல ஆயிருக்காங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So that is going to decide the remedy. Which remedy we have to give into the pinpointed நமக்கு சொல்றதா next. Example, if the point of being stuck is the adolescent stage of the inner age, adolescent அவங்க stuck up ஆயிருக்காங்கன்னா, then the issues corresponding to that will be cropping up as altered pattern issues in the life situation. அந்த அடோலசன்ட் ஸ்டேஜுக்கு உண்டான இஷ்யூஸ் இருக்கு பாருங்க, அதுதான் கிராப் அப் ஆகும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா 55 வயசு இருக்கும், அவருக்கு இல்ல 57 வயசு இருக்கும். பட் he'll be the issues cropping up will be of that of adolescent period. The individual will be functioning from this stuck up evolutionary point and exhibit the issues corresponding to that age, despite the fact that his physical age is adulthood. அவர் பிசிக்கல் ஏஜ் அடல்ட்ஹுட்டா இருந்தாலும் அடோலசன்ட் தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. எப்படி போலன்னாக்கா, இப்போ வந்து அவருக்கு ஒரு 65 வயசுன்னு வச்சுக்கோங்க, இல்ல 60 வயசு வச்சுக்கோங்க. பட் அவர் பாத்தீங்கன்னா இந்த டீனேஜ் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் அவருக்கு இருக்கும். டீனேஜ் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, காலேஜுக்கு போகும்போது கேர்ள்ஸ பார்த்தாங்கன்னா பேசணும்னுவாங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னுவாங்க. இதெல்லாம் அவர் 60 வயசுல செய்வாரு. இஸ் இட் நாட் ரெடிகுலஸ்? ஒரு ஏதாவது தப்பிதமா தெரியுது இல்ல? பிகாஸ் he stuck up at adolescent age. சில பேர் வந்து பேஷண்ட் சொல்றாங்க, சார் எனக்கு வந்து 65 ஆச்சு, ஆனா அந்த செக்ஸ் உணர்வு என்னை விட்டு போக மாட்டேங்குது சார், இன்னமும் நான் சின்ன வயசுல 25 வயசுல எப்படி இருந்தனோ அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது சார். அப்ப இதுதான் adolescent. he is expressing. நான் உள்ள போய் நான் இது எம்ஆர்ஐ போட்டு கண்டுபிடிக்கிறது இல்லை இதெல்லாம். He is expressing. The patient will express. We have to be patient to listen to the patient expressing his stuck up area. Next. Then இது வந்து அந்த before இது conception and gamete stage. Conception and gamete stage. அதாவது அந்த ஓவமும் செமனும் ரெண்டுமே வந்து சேர்றது, அது gamete stage ன்னு சொல்றாங்க. Learning to stay connected with the absolute. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இது எப்படி வருது அப்படின்னாக்கா, கொஞ்சம் இது வந்து சயின்ஸ்ல இவ்வளவுதான் சொல்லுவாங்க, இதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அதான் சயின்ஸ்ல இல்ல. எங்க விஞ்ஞானம் எண்ட் ஆகுதோ அங்கதான் விஞ்ஞானம் வந்து வெளியில வருது வச்சுங்களா. தட் இஸ் எண்ட். இப்ப எப்படி வந்து சரியே கிரியே யோகம் ஞானம்னு சொல்றோம். சரியை முடிஞ்ச பிறகுதான் கிரியை முடிஞ்ச பிறகுதான் யோகம் முடிஞ்ச பிறகுதான் ஞானம். அதனால இது முடிஞ்ச பிறகுதான் அது வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கமிட் ஸ்டேஜ்ல அப்சல்யூட்ன்றது என்ன? எனர்ஜி, அப்சல்யூட் எனர்ஜி. அத சம்படிசே ஒரு இந்த ஸ்பிரிச்சுவலிசத்துல அத காட்னு சொல்றாங்க, கடவுள் சக்தின்றாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பேர் தான். பட் இட் இஸ் an absolute energy. It is an absolute energy. இந்த absolute எனர்ஜில அது கனெக்டடாவே இருக்கும். அது எப்பவுமே அதுலயே இருக்கும், அதுலயே கனெக்டடா இருக்கும். அது எப்படி போலனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள், அந்த தகப்பனோட எண்ணத்துல ஒரு நினைவு வருது. அப்பா தாய் கூட அவங்க சேர்றாங்க. சேரும்போது தகப்பனோட அந்த விந்தானது தாயினோட கருவறைக்கு போகுது. தாயினோட கருவறைக்கு அந்த விந்து போகும்போது அதுல உயிரணுக்கள் 600 பில்லியன் ஸ்பெர்ம்ஸ் இருக்காங்க. 600 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ். சோ ஆனா இந்த 600 மில்லியனும்
விர்ச்சுவலி ஸ்பீக்கிங் என்ன ஒன்னு ஒரு சைல்டு ஆகணும் இல்ல 600 மில்லியன் அந்த தாய் பர்த் கொடுக்க முடியுமா? முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். why 600 மில்லியன்? ஒன்னே இல்ல ரெண்டு இல்ல ஒரு 10 கொடுத்து அதுல எதனா ஒண்ணு வச்சு கூட பண்ணி மீதி 9 போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நோ, பிகாஸ் அந்த அந்த ஜைகோட் ஃபார்மேஷன் அந்த ஓவம் வர்றதுக்கும் இந்த ஸ்பெர்ம் போயிட்டு அதுல பெனட்ரேட் பண்றதுக்கும் உள்ள அந்த டைம் லேக் இருக்கு பாருங்க, அந்த லேக் இட் இஸ் சோ வெரி கிரிட்டிக்கல். அதனாலதான் பாத்தீங்கன்னா 600 மில்லியன் நம்ம கூட வராங்க பிரதர்ஸ், நம்ம கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 600 மில்லியன் பீப்புள் ஹவ் கம் இன்சைட் தி மதர்ஸ் womb, பட் ஒன்லி ஒன் ஆஃப் அஸ் நம்ம மட்டும் வெளியில வரும். தட் இஸ் தி சிருஷ்டி. இதுதான் கடவுளோட சிருஷ்டி. அந்த கடவுள்னு நீங்க சொல்லுங்க, இல்ல தி சூப்பர் எனர்ஜி ஆர் என்ன சொல்றது, தி யூனிவர்சல் எனர்ஜி, யூ சே எனிதிங், இயற்கைன்னு சொல்லுங்க, ஏதோ ஒன்னா சொல்லுங்க, பட் இட் இஸ் சோ. பட் ஏதோ ஒன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதானே தவிர்த்து இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அது வரும்போது என்ன ஆகுதுன்னா தகப்பனோட அந்த ஸ்பெர்ம் கூட அது அதுல உயிரணு இருக்கு, அதுல பரமாணுன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் பரமாத்மா. இந்த உயிரணு தான் ஜீவாத்மா. இது ரெண்டும் கலந்துதான் வருது. பரமாத்மா, அந்த பரமாத்மாவானது அந்த பரமாத்மா அகைன் உடனே கிருஷ்ண பரமாத்மா அவர் இதெல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். இட் இஸ் an எனர்ஜி, இட் இஸ் a யூனிவர்சல் எனர்ஜி. ஓகே, அந்த எனர்ஜி கூட இந்த இதுவும் வருது, எது ஜீவ ஆத்மாவும் வருது. அந்த எனர்ஜி என்ன பண்ணுது, பரமாத்மா எனர்ஜியானது அது தனக்கு ஒரு கூடு கட்டிக்குது. முதல்ல தனக்கு ஒரு கூடு கட்டிக்குது. அதுக்கப்புறம் என்ன, ஜீவனுக்கு அந்த ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அதுல ஜீவனும் இருக்கு. அந்த ஜீவனுக்கு அதுக்கு ஒரு கூடு கட்டுறதுக்கு, இந்த உடம்ப கட்டுறதுக்கு பஞ்சபூதத்தை அது கையில கொடுக்குது. பஞ்சபூதத்தை அது கையில கொடுக்குது. கொடுத்தவன அதை வச்சு 96 தத்துவங்களை வச்சு இந்த உடலானது கட்டப்படுது. இது இட் இஸ் டாக்டு லெங்தி இன் தி ஸ்பிரிச்சுவல் பாத். ஓகே, சோ நம்ம கிறிஸ்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகே, சோ இது ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது சார், பட் 600 மில்லியன் சொல்றீங்களா, ஈச் அண்ட் எவ்ரி இயர்ஸ் பரமாத்மா இன் எனர்ஜி, ஆல் ஆர் ஹேவ் எனர்ஜி, ஒன்லி ஒன் யூ ஆர். அங்கதான் வர, நீங்க கரெக்டா முன்னாடியே கேட்டுட்டீங்க. ஏன் 600 பில்லியனும் ஒரு குழந்தை ஆவல அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்பெர்ம்ல மட்டும்தான் பரமாத்மா இருக்கு. That only reaches the touch of the ovary. Yes. Sir, எல்லாத்துக்கும் DNA இருக்குமா? DNA, எல்லாத்துக்கும் DNA இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அண்டத்துக்கு ஒத்தது பிண்டம் இல்லையா, அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரத்துல ஒரு சீசன்ல, எங்க வீட்லயே ஒரு மாமரம் இருந்தது, மினிமம் 2 to 3 lakhs பூ பூக்கும். 2 to 3 lakhs பூ பூக்கும். சயின்டிபிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு பூவும் ஒரு காயாகும், ஒரு காயம் ஒரு பழமாகும். அப்பனா என்ன சொல்றது, 3 லட்சம் பழம் நமக்கு ஒரு மரத்துல கிடைக்கணும். கிடைக்கலையே, 300 பழம் தானே கிடைக்குது. தாத்தாச்சாரி தோட்டமா இருந்தாலும் சரி, வேற எந்த வாத்தியார் தோட்டமா இருந்தாலும் இன்னும் 300 பழம் தானே ஒரு மரத்துக்கு கிடைக்குது. அப்ப மீதி எல்லாம் எங்க போச்சு? அதே மாதிரி இப்ப நாம ஒரு 10 ஏக்கர் நிலத்துல நெல் விதைக்கிறோம், நாத்து கொண்டாந்து நட்டு நெல் விதைக்கிறோம், வெள்ளாமை பண்றோம். அந்த வெள்ளாமையில பண்ணும்போது, இது என்னோட தமிழ் கரெக்டா வருது அவங்களுக்கு? சரி, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆள் ஏன் தமிழ் நல்லா இருக்கு. அதுல அந்த வெள்ளாமை நம்ம பண்றோம். பண்ணும்போது அந்த 10 ஏக்கர்ல ஒரு 400 மூட்டை விளையுது. 400 மூட்டை விளையுது. அந்த 400 மூட்டையில 2 மூட்டை மாத்திரம் நெத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க, விதைக்கு எடுத்து வைக்கிறாங்க. மீதி 398 மூட்டை சுவாகாதான் சாப்பிட்டுறோம் இல்லையா. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அந்த 400 மூட்டையும் போட்டா முளைக்கணுமா முளைக்கூடாது? முளைக்கணும். ஏன் முளைக்கல? இல்ல, போட்டாலும் முளைக்கணும் சயின்டிபிக்கலி ஸ்பீக்கிங். ஆனா முளைக்கல. அதுக்கு என்ன பண்றோம், இந்த நெத்தை மட்டும் இன்னொரு நிலத்துல, ஒரு பண்பட்ட நிலத்துல அதை விதைச்சு நாத்து உண்டாக்கி அந்த நாத்தை பிடுங்கி இந்த நிலத்துல
விளைவிக்கிறோம். இதானே நம்ம சிஸ்டம் எல்லாமே தானே இல்லதானே? ஏன் அதே நிலத்திலே விவசாயம் ஏன் விளைக்கல? நாட் பாசிபிள். பிகாஸ் இந்த நெத்துல மட்டும்தான் இந்த நெத்துல மட்டும்தான் நமக்குள்ள எப்படி அந்த ஒரே ஒரு ஸ்பெர்ம்ல வந்து அந்த பரமாத்மா இருந்ததோ அது மாதிரி அந்த நெத்துல அந்த பரமாத்மா ஸ்வரூபமானது அந்த அளவுக்கு, அந்த அரிசியில அந்த நெத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு, அதுக்கு உயிர்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மைன்யூட் லெவல்ல அங்க இருக்கு, எசன்ஸ் வடிவில் அங்க இருக்கு. அது மட்டும்தான் முளைக்கும், இல்லைன்னா முளைக்காது. எக்ஸாக்ட்லி இட் இஸ் சிமிலர். எக்ஸாக்ட்லி இட் இஸ் சிமிலர். ஓகேவா? சோ அப்போ இது ஏன் அந்த அப்சல்யூட் கூட இருக்கிறதுன்னு அதுக்கு ஒரு நினைப்பு வருதுன்னா, இந்த ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அந்த ஜைகோட்ன்றது வந்து மதரோட ஓவம், ஃபாதரோட ஸ்பெர்ம் ரெண்டும் சேர்ந்தது ஒரு சின்ன குழவி மாதிரி இருக்கும். இங்க மேல கூட போட்டு காட்டினாங்க அவங்க, ஒரு சின்னதா அந்த எவல்யூஷன் போட்டு காட்டும் போது ஒரு சின்ன குழவி மாதிரி இருக்கும். இந்த குழவி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். அதனாலதான் தமிழ்ல சொல்லும் போது என்ன அந்த 7 பருவம் சொல்றாங்க. வேதத்துல பெரியவர்கள் பேசுறாங்க, வந்த பெரியவர்கள் பேசுறாங்க. அதுல 7 பருவம்னு சொல்றாங்க. அது என்ன 7 பருவம்னாக்கா, குழவி, ஃபர்ஸ்ட் குழவி, அந்த குழவி மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் குழவி, அப்புறம் குழந்தை. ஏன் குழந்தைன்னு சொல்றோம்னாக்கா அது குழந்தை, ஆக்சுவலா குழந்தை, அது குழந்தைன்னு மாத்திட்டாங்க. குழந்தை, குழவி, குழந்தை. குழந்தைன்னா அந்த பனி குடத்துக்குள்ள இருக்குது, அது குழந்தை, அது குழந்தை வச்சுங்களா, குழந்தை. அதுக்கப்புறம் குதலை, மழலை பேசி வெளியில வந்துருச்சு, அதாவது தேர்ட் ரோ. குதலைன்றது தேர்ட் ரோ. எப்பவுமே அம்மாவை குடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சாமமையில என்ன பண்ணும், ஏறி அம்மா பாலில் உட்காந்துக்கிட்டு விடாது, ஒரே பிரச்சனை பண்ணும் சாமமையில இல்லையா. அப்புறம் நேற்றம் என்ன பண்ணும், ஆல்வேஸ் லாங்கிங் ஃபார், எனக்குன்னு தனியா கிடையாது, எங்க அம்மா தான், எங்க அம்மா தான். இட்ஸ் லாங்கிங் ஃபார் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே நேற்றம். அது தேர்ட் ரோ, அது குதலை. அதுக்கப்புறம் மங்கை, ஃபோர்த் ரோ. அதுக்கப்புறம் வந்தவன மங்கையா வந்தவன என்ன ஆகுது, ஃபோர்த் ரோல ஹெல்த், டிசீஸ், அப்புறம் வந்து ஃபைனான்ஸ், வீடு, ஜாப், இதெல்லாம் வந்துடுது. மங்கை என்ன, மங்கைன்றதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம், லாஸ், LASS. இவனுக்கு இளைஞனுக்கு என்ன சொல்றோம், லேடுன்னு சொல்றோம். சோ லேட் அண்ட் லாஸ், அதான் மங்கை. அப்புறம் மடந்தை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. 7 பருவம். பேரிளம் பெண்ணு சொல்றாங்க. 7 பருவம். இது வந்து பெண்ணுக்கு மட்டும் இல்ல, கொடுத்து இருக்கிறாங்க. ஆனா ஏன்னா பெண்ணுக்குள்ள ஆண் இருக்கு, ஆணுக்குள்ள பெண் இருக்கு. என்ன, எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம், சயின்டிபிக்கலி இட் இஸ் ப்ரோவன் இல்லையா. அதனால அது அந்த வார்த்தையை பார்த்தா ஏதோ பொண்ணு சொல்ற மாதிரி இருக்கும், இல்ல, இட் இஸ் நாட் சோ. அது எல்லாருக்கும், அதாவது மனித உடல் எடுத்தவங்க எல்லாருக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். சோ அப்ப அந்த 7 லெவல் சொல்றாங்கல்ல, அந்த 7 லெவலும் 7 ரோஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள். திஸ் இஸ் தி ஸ்டேஜ் at which the human being, அந்த ஜைகோட்ல it is with the பரமாத்மா. அதுதான் அப்சல்யூட், பிளிமிஷ் இல்லாத பரிசுத்த ஆவின்னு சொல்லுவோம். நம்மளது சுத்தாவி, ஜீவன் வந்து சுத்தாவின்னு சொல்றாங்க, அது பரிசுத்தாவி. சோ அப்ப அந்த பரமாத்மா கூட அது இருக்கிறதுனால பிரியறது இல்லை. அதனால்தான் வந்து விட்டது, தொட்டது, தொடர்ந்தது, சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல வரும்போது சிறுத்து, பெருத்து, தேய்ந்து, அழியுது. இதுதான் எவல்யூஷன். அதான் காட்டுறாங்க. கடைசியில் அந்த ஓல்ட் ஏஜ்ல காட்டும் போது குச்சி வச்சுட்டு இப்படி காட்டுறாங்க, அங்க படம் காட்டுறாங்க. ஆக அந்த பரமாத்மா கூடவே அது இருக்கிறதுனால இட் இஸ் ஃபீலிங் தி அப்சல்யூட்னஸ் இன் தி ஜைகோட். அது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜ். This is the stage at which the human being begins its journey in the material world. அதாவது ஜைகோட்ல அந்த குழவியா வந்துருச்சுனால ஜனித்தல். இவர் அண்ணா ஒரு கேள்வி கேட்டாரு, ஜனித்தல்னா ஜனனம்னா என்னன்னு கேட்டாரு. ஜாதகத்தெல்லாம் மாலாலா ஸ்ரீ சோன்சோவுக்கு ஆண் குழந்தை ஜனனம் அப்படின்னு போடுவாரு, எழுதுவாங்க இல்லையா. அது ஜனனம்னா என்ன, ஜனித்தல்னா என்னன்னு கேட்டாரு. ஜைகோட்ல ஃபார்ம் ஆகி குழவியா வருது பாருங்க. குழவி வந்து தி ப்ராசஸ் ஆஃப் பிகினிங் ஆஃப் ஜெனித்தல்.
எண்ட் ஆஃப் ஜெனித்தல் எது அப்படின்னாக்கா அந்த காலானது கடைசியில் வெளியில வந்துருது இல்லையா, அதுதான் ஜெனித்தல் கம்ப்ளீஷன். அது ஜனனம். வெளியில வந்துருச்சுன்னா இந்த உலகத்துக்கு அது ஜனனம். அதுக்கு முன்ன அங்கேயே ப்ராசஸ்ல இருந்துன்னா அது ஜெனித்தல், ப்ராசஸ் ஆஃப் ஜெனித்தல், ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்றோம், ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சர்னு சொல்றோம், அப்புறம் மேனுஃபேக்சர்டுன்னு சொல்றோம். ப்ராடக்டா வெளியில வந்தோம்னா மேனுஃபேக்சர்டு, அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சர்னு சொல்றோம். சோ அந்த மெட்டீரியல் வேர்ல்டு வர்றதுக்கு அது தயாராயிட்டு. It is but natural that an individual functioning from this state finds himself inert, அதாவது incompetent and ineffectual to face the complexities of this world. அதுக்கு அந்த நேரத்துல இந்த வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த காம்பிடன்சியும் அந்த ஒரு கெப்பாசிட்டியும் அதுக்கு இல்ல. அதனால இட் இஸ் ஆல்வேஸ் கிளிங்கிங் டு தி பரமாத்மா. However, he can get the required strength to face the difficulty by remaining centered in himself. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த ஊம்பு ஃபீலிங் இருக்கும், அப்படியே அப்படி உட்கார்ந்து எப்பவுமே ஒரு கோசினஸ் சொல்றோம் இல்லையா, ஒரு கோசினஸ் சொல்றோம். அந்த கோசினஸ்ல இருக்கும். குழந்தை பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிட்டு, ஏன்னா அதனோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ் அது அங்க இருந்தது, அந்த ஊர்ல இருந்தது, அது அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே காட்டுது. நீட்டாது குழந்தை அதெல்லாம் அப்படி குறுக்கிட்டு அப்படி இந்த பெண்ட் இப்படி இருக்கும், அந்த பெண்ட்ல தான் அங்க இருந்தது. Our soul consists of the positive energy associated with the divine or universal energy, from which the inner peace essential to true happiness emanates. It is this positive energy from this universal energy or the divine energy, whatever you call it, that is responsible, which was part and parcel of the zygote when it is coming out and it takes place in the vital force. அந்த ஜீவனுக்குள்ள இட் டேக்ஸ் பிளேஸ். அது பண்ணும்போது அந்த ஃபீலிங் ஆனது எப்பவுமே வந்திருக்கும். நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், நம்ம சௌக்கியமா இருக்கணும், நமக்கு கஷ்டம் வரக்கூடாது. எப்ப நம்ம அங்க சந்தோஷமா இருந்தோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல் தி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லெஃப்ட் டு தி மதர். தி மதர் அவங்க கஷ்டப்படுறது எல்லாம் அவங்க தான். ஏன்னா இந்த இவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, வெரி ஹாப்பி. தட் பீஸ் ஈ வாண்ட்ஸ், அதை தான் தேடுது வெளியில. நெக்ஸ்ட், the main issue in this stage of development is whether or not to get formed or come into existence in this world. இததான் ராஜன் சந்திரன் சார் அவரோட இப்ப கரண்ட் லேட்டஸ்ட் டெக்னிக்ல சூப்பர் கிளாஸ் கொண்டு வந்திருக்காரு. இட் இஸ் சிமிலர், இட் இஸ் எக்ஸாக்ட்லி சிமிலர். ஒன்னு தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். அத சூப்பர் கிளாஸ் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ் இஸ் திஸ், ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ். The individuals in this stage can easily experience a unity of consciousness where there is no sense of separateness. அதாவது அவங்க எப்பவுமே ஒன்னா இருந்து பழக்கப்பட்டாங்க. இங்க வெளியில வந்த உடனே ஒன்னு தனியா இருக்க முடியாது. கீழே தனியா போட்டீங்கன்னா கத்த குழந்தை அம்மா தூக்கி கையில வச்சுக்கிட்டாங்கன்னா எஸ், இட் இஸ் ஸ்டாப்பிங் தி crying. They can have strong religious experiences and can easily transcend, move from the intuitive world to the empirical world. இந்த வேர்ல்டு empirical world, material world, அது intuitive world. அதாவது இப்ப மஞ்சுளா டாக்டர் சொன்னாங்க இல்லையா, அந்த உணர்வுல வர்றது தான் இவங்க வெளிப்படுத்துறாங்க சென்சேஷனா இல்லையா. அதாவது வைட்டல் சென்சேஷன், அதான் அந்த உணர்வுல வருதுன்னு சொன்னாங்க. அதேதான் அதை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அந்த எம்பிரிக்கல் வேர்ல்டுல இன்ட்யூட்டிவ் வேர்ல்டுல இருந்து எம்பிரிக்கல் வேர்ல்டுக்கு வராங்க. தட் இஸ் ஆல் டுகெதர் a different world. The dimensions of time and space and the experience of the world as one total unity. ஒரே அது ஒண்ணுதான் தெரியும். I am the self. I am attached to the greater self. இதுதான் குழந்தைக்கு தெரியும். அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ரோல வரவங்க, அந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் கிளாஸ்ல வரவங்க, அவங்களுக்கு அது ஒண்ணுதான் தெரியும். தான் தெரியும், தன்னோட பிள்ளையோ தன்னோட ஹஸ்பண்டோ, அது ஒண்ணுதான் தெரியும். மற்றதெல்லாம் நெய்வா இருப்பாங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆனா வயசு பாத்தீங்கன்னா 62 ஐயோ இங்கதான் நாம மிஸ் ஆகும். 62 சொன்னவனே ரொம்ப இவங்க சூப்பர் மெச்சூர்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அங்கதான் தப்பு பண்றோம். நெக்ஸ்ட் தென் அந்த ஸ்டேஜ் முடிஞ்ச கெஸ்டேஷனல் அண்ட் ஊம்பு ஸ்டேஜ்.
அதாவது அந்த சைகோட் ஆனது அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல இருந்து வந்து என்ன பிளேசண்டா அட்டாச் ஆயிடுச்சு. பிளேசண்டா யூட்ரஸ்ல அட்டாச் ஆயிடுச்சு. அதுல இருந்து அம்பிளிக்கல் கார்டு வந்துருச்சு. அம்பிளிக்கல் கார்டு கூட இந்த குழவியானது கனெக்டட். இந்த குழவியானது கனெக்டட் வருது அந்த ஸ்டேஜ். அதுதான் ஊம்பு ஸ்டேஜ். லேர்னிங் டு ஃபங்க்ஷன் இதுல என்ன பண்ணுதுன்னா லேர்னிங் டு ஃபங்க்ஷன் எஃபர்ட்லெஸ்லி அண்ட் பிளேஃபுல்லி இன் லைஃப். அதாவது எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கணும். உள்ளுக்குள்ள அதுக்கு எதுனா எஃபர்ட் வேணுமா? அதுக்கு சோறுக்கு வந்து நம்ம இப்ப வெளியில இருந்து நம்ம சம்பாதிக்கிறோம், போய் கடையில வாங்கிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு அதை சாப்பிடுறோம், எனர்ஜி எடுத்துக்கிறோம், கழிவை வெளியில தள்ளுறோம். இதெல்லாம் ஒரு எஃபர்ட் போடுறோம் இல்ல, அந்த எஃபர்ட்லாம் அதுக்கு தேவையில்லை. ஏன்னா அம்பிளிக்கல் கார்டு பாத்தீங்கன்னா அம்பிளிக்கல் கார்டுல ஒரே டியூபா தெரியும். நீங்க அந்த அனாட்டமி இதுல பாத்தீங்கன்னா வீடியோல ஒரே டியூபா தெரியும். ஆனா அந்த ஒரு டியூபுக்குள்ள ரெண்டு இருக்கும், தனித்தனியா டியூப். ரெண்டு டியூப் இருக்கும், ரெண்டும் அட்டாச்சு பட் தே ஆர் டிஃபரெண்ட். இப்போ ஒன்னு என்ன பண்ணணும்னா ஒன்னு வழியா தி எசன்ஸ் ஆஃப் தி ஃபுட் ஃப்ரம் தி மதர் அது இட் வில் கம் டு தி சைல்டு ஃபார் growing. தி அதர் ஒன் இதனோட கழிவு இருக்கு இல்லையா சைல்டு, அது அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல அந்த கழிவு போயிடும். அந்த கழிவை கலெக்ட் பண்ணி இன்னொரு டியூப் வழியா கொண்டு போய் மதரோட அந்த என்ன சொல்றது அதுக்கு என்ன சார் அந்த சிஸ்டத்துக்கு பேரு எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். அதுல வந்து அதை கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப மதர் அதை வெளியேற்றிடுவாங்க. அப்ப அந்த ரெண்டும் தனித்தனியா ஃபுட் வர்றதுலயே இது போனா என்ன ஆகும்? அதனால அந்த ரெண்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒண்ணு நினைப்பாங்க. நோ, இட் இஸ் டூ. ஒன்னு வழியா தி ஃபுட்டோட எசன்ஸ் மதர் கிட்ட இருந்து வருது. மதரோட ரத்தம் இருக்கு இல்லையா, அது வந்து எசன்ஸா எனர்ஜி எசன்ஸா கன்வெர்ட் பண்ணி அது மயனமா வருது வந்து இதுக்கு வந்து உடலை வளர்க்குது. என்ன அதுக்கப்புறம் இங்கிருந்து அந்த இதுல எக்ஸ்கிரிட்டரி மேட்டர் எல்லாம் இதுல இருந்து பண்ணும். ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த கிராவிடேஷனல் புல்லுல அந்த ஃபுட் வரும் கீழே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த வேக்யூம் சக்கிங் மெத்தட்ல வெளியில போகும்போது இட் வில் டேக் சம் ஆஃப் தி வாட்டர் அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஆல்சோ அலாங் வித் தட். தனியா அந்த எக்ஸ்கிரிட்டரி இதை மட்டும் கொண்டு போக முடியாது. அது கொண்டு போகும்போது கொஞ்சம் வாட்டர் போயிடும். அப்ப வாட்டர் இங்க குறையும் இல்லை. அதனாலதான் டாக்டர் சில பேர் என்னமா பனிக்கூடத்துல தண்ணியே இல்லை, உடனே ஆபரேஷன் பண்ணோமா, உடனே இது சிசேரியன், வேற வழியே கிடையாது, இல்லைன்னா தாயும் பிள்ளையும் குழைக்காது அப்படின்னு பயம் காட்டுவாங்க. ஏன்னா ஆனா அந்த பயத்துக்கு இடமே இல்லை. அந்த மாதிரி அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் குறைஞ்சதுன்னா லெட் அஸ் நாட் worry. ஏன்னா இவங்க தண்ணி சாப்பிட்டோம், அதே மாதிரி அந்த இதுல ஊம்புல இருந்து அதுக்கு அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் ஆனது உள்ளுக்குள்ள வரும், ஃப்ரெஷ்ஷா வரும். இட் வில் கெட் ஃபில்ட் அப். எப்பவுமே அந்த வால்யூம் கரெக்டா இருக்கும். ஆனா அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்காது. இவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது குறைச்சி போச்சுன்னு பயம் காட்டுறான் பாருங்க. உடனே நம்ம ஆளுக்கு போயிட்டு ரைட் போட்டுருப்பா, கத்தி வச்சுது அப்படின்றாங்க. தப்பு. It is naturally it will come. It will replenish. அந்த பனிக்கூடத்தை replenish பண்ணும். அதனால தப்பு கிடையாது. அதனால தான் மதருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சில மதர், எனக்கு வந்து ரொம்ப யூரின் போகுது, அளவுக்கு மீறி போகுதுன்னுவாங்க. அது அளவுக்கு மீறி போகுதுன்னு நம்ம அலோபதிக் டாக்டர் என்ன பண்ணாரு, அதுக்கு ஒரு மருந்து கொடுத்து குறைச்சிக்குவாரு. நோ, ஏன்னா இதுக்கு இருந்து போகுது இல்லையா வெளியில, அதெல்லாம் வெளியில தானே வந்தாகணும். யூ ஹேவ் டு அலோவ் மோஷன் நிறைய போகும், இதுவும் யூரினும் நிறைய போகும். லெட் அஸ் நாட் worry. அதெல்லாம் வந்து பயக்காட்டி தப்பு பண்றாங்க. நிறைய குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னே அது கிரிப்பிள் ஆக்குறாங்க. வெரி சாரி டு சே, பீப்புள் ஆர் கில்லிங், லைசன்ஸ்டு கில்லிங் இதெல்லாம். நோ. Learning to function effortlessly and playfully in life. In the mother's womb, the child is taken care of completely. It is not worried about food or security. ஆட்டோமேட்டிக்கா பெல் அடிச்சா அது பாட்டுக்கு வரும். அதுக்கெல்லாம் போய் தேட வேண்டியது இல்லை. என்ன இப்ப மத்தியானம் நம்ம எங்க சாப்பிடுறோம், இதுல பனானா லீஃப்ல சாப்பிடுவோமா, இல்ல சாய் கார்த்திக்ல சாப்பிடுவோமா, நமக்கு வந்து பிளான் பண்றோம். அந்த பிளானிங் எல்லாம் அதுக்கு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கம். ஆட்டோமேட்டிக்கலி இந்த டாய்லெட் போடுமா, அதெல்லாம் அது பாட்டுக்கு அது போயிடும். ஒண்ணுமே பிரச்சனை வேற அதை பத்தியே நினைப்பு இருக்காது. தி மதர் பிரீத்ஸ், ஈட்ஸ் அண்ட் டஸ் எவ்ரிதிங் ஃபார் தி சைல்ட்.
The child has no experience of worries or responsibilities during these 9 months. அதனாலதான் வெளியில வந்தவன அதே கோசி அட்மாஸ்பியர்ல அது இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அது கிடைக்கலன்னு ஒண்ணுதான் அழுகுது. அந்த கோசி அட்மாஸ்பியர் அது கிடைக்கலன்னு ஒண்ணு அழுகுது. உடனே அது அழுத உடனே அம்மா என்ன பண்ண, அது எதுவும் வயிற்று வலியா இருக்குமோ, குடல் ஏத்தமா இருக்குமோ, அதுக்கு எதுவும் இன்டைஜெக்ஷன் ஆயிருக்குமோ அப்படின்ட்டு உடனே டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அதை போட்டு காலி. இதுதான் நடக்குது. நெக்ஸ்ட், gestation and womb stage. The human search has always been for that universal or cosmic womb experience. அது எப்பவுமே அந்த காஸ்மிக் தான் எங்கிருந்து வந்தோமோ, என்ன எங்கிருந்து வந்தோமோ, தொட்டது விட்டது, விட்டது தொட்டது அப்படின்றது வேதத்துல சொல்றாங்க. அங்க பரமாத்ம ஸ்வரூபத்திலிருந்து விட்டது, இந்த தூரம் எடுத்தோம், இங்க வந்த பிறகு அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தொடரும், அப்புறம் கூடுறோம். இதுதான் அந்த சைக்கிள். எப்பவுமே அந்த அந்த ஒரு பீரியட் வரைக்கும் அந்த நினைப்பே அது ஓடிட்டு இருக்கும். அந்த நினைப்பே அது ஓடிட்டு இருக்கும். சமயத்துல பாத்தீங்கன்னா குழந்தை சிரிக்கும், நல்லா அப்படியே சிரிக்கும், அழகா சிரிக்கும். அது என்னத்தை கண்டு சிரிக்குது சொல்லுங்க? அது இருந்த கோசி அட்மாஸ்பியர் அதுக்கு இங்க கிடைக்குது. அதனாலதான் குழந்தைக்கு வந்து 40 நாள் ஜனிச்சு ஜனனம் ஆகிய 40 நாள் பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங் இருக்கும். அதனாலதான் 40வது நாள் நம்ம அதை தீர்த்து கழிக்கிறோம். இட் இஸ் கமிங் டு தி வேர்ல்டு ஃபுல்லி. இந்த 40 நாள் கழிச்சு இங்க வந்துருது, நம்ம ஊருக்கு வந்துருது, வந்துட்டு நம்மளாட்ட ஆயிடுது. அந்த womb experience, அந்த காஸ்மிக் யூனிவர்சல் காஸ்மிக் ஆர் womb எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்பவுமே அதை வந்து லாங் பண்ணும். இட் இஸ் தி ரூட் காஸ் ஆஃப் தி ஐடியா ஆஃப் மோக்ஷா, நிர்வாணா ஆர் பாரடைஸ். அது திருப்பி போய், அதாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்போ அந்த பிறவி பெருங்கடல் நீந்துறதுன்னா அந்த பிறவி எடுத்தாச்சு, இதுல நீந்தி திருப்பி தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த ஆரிஜின், எங்கிருந்து அந்த யூனிவர்சல் எனர்ஜி கிட்ட இருந்து வந்தோமோ அந்த யூனிவர்சல் எனர்ஜியில போய் மெர்ஜ் ஆகிறது தான் வி கால் இட் அஸ் மோக்ஷா ஆர் முக்தி. என்னன்னோ சொல்றாங்க, தமிழ்ல சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொல்றாங்க, அப்புறம் எல்லாம் லாட்டின்ல சொல்றாங்க, நிறைய சொல்றாங்க. ஆனா எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அந்த அப்ப அதுக்கு அது போய் அங்க சேர்ந்துருச்சு அப்படின்னா திருப்பி அதுக்கு பொறுப்பு இல்லை, திருப்பி பிறக்க. ஏன் கேட்கிறேன்னு சில பேர் சொல்லுவாங்க, பிறந்தது இறந்தது பிறக்கும், பிறந்தது இறக்கும். அப்ப இறக்கல அப்படின்னாக்கா பிறக்காது இல்ல, இறக்கலன்னா பிறக்காது இல்ல. ஒரு கோஹினூர் வைரம் ஒண்ணு இருக்கு, நிஜாம், ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு. இவ்வளவு பெருசு இருக்கும், ஒரே ஒரு வைரம், எவ்வளவோ thousands of carats ஆகும். அது அவர் வச்சிருந்தாரு, 15 ஜெனரேஷனா வச்சிருக்காரு. விக்டோரியா மகாராணி வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவர் அரண்மனைக்கு கூப்பிட்டாங்க, அழைச்சாங்க, விருந்து கொடுத்தாரு. அவங்க அப்படி சுத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த கோஹினூர் வைரத்தை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவங்க திருப்பி பக்கிங்ஹாம் பேலஸ்க்கு போயிட்டாங்க. போயிட்டு வைஸ்ராயை கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி அவர் நிஜாம் கிட்ட அந்த கோஹினூர் வைரம் இருக்கு, அதை வந்து நான் கேட்டேன்னு கேளுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவர் வைஸ்ராய் வந்து நிஜாம் கிட்ட இந்த மாதிரி ராணி கேட்கறாங்க அப்படின்னு. இது ராணியை எது ஒண்ணு இந்த பேலஸே கூட அவங்களுக்கு கொடுத்துட்றேன், ஆனா அதை மட்டும் கேட்காதீங்க, அது வந்து 15 ஜெனரேஷனா நாங்க வச்சிருக்கோம், அது எங்களோட குல பரம்பரையா வர்றது, தயவு செய்து அதை கேட்க வேண்டாம் அப்படின்னு ஹைதராபாத் நிஜாம் ரொம்ப இதுவா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு. இவர் வைஸ்ராய் போய் திருப்பி ராணி கிட்ட சொல்றாரு. அவங்க சொன்னாங்கன்னா, அவரா கொடுக்குறாரா இல்ல நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேளுங்க அப்படின்னு கேட்டாங்க. இதை வந்து வைஸ்ராய் சொன்ன உடனே, இந்தாப்பா கொடுத்துட்டேன், முடிஞ்சு போய். அவங்க எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டு எடுப்பாங்க, அதனால வேணாம் இந்த எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த வைரம் வந்து கோஹினூர் வைரம் நவ் இட் இஸ் அவைலபிள் இன் பக்கிங்ஹாம் இது பேலஸ், பக்கிங்ஹாம் பேலஸ்ல இருக்கு. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அங்கதான் இருக்கு, அவங்களோட சொத்தை இருக்கு. இப்போ அந்த கோஹினூர் வைரம் உலகத்திலேயே ஒரே ஒரு வைரம் தான் அப்படின்னா அது வேற எங்கன்னா கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியுமா? அதே நேரத்துல பக்கிங்ஹாம் கேனல்ல இருக்கும்போது இது பேலஸ்ல இருக்கும்போது இதுல வாஷிங்டன் டிசில ஒயிட் ஹவுஸ்ல இருக்குமா? அது இருக்குமா? இருக்காது. பிகாஸ் இட் இஸ் ஒன்லி ஒன் இன் தி வேர்ல்டு. அதே மாதிரி உங்களோட ஜீவனானது இட் இஸ் யூனிக் யூனிக் யூனிக். இது போல இன்னொரு ஜீவன் இல்ல, இவரது போல இன்னொரு ஜீவன் இல்ல. ஒரே தாய் வயிற்றுல பிறந்த 5 பேர் 6 பேர் ஒவ்வொருத்தரோட ஜீவனம் தனித்தனியா இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா அந்த தாயோட இந்த ஜைகோட்னு சொன்ன இல்லைங்களா, அந்த ஜைகோட்ன்றது என்ன அப்படின்னா
ரத்தம், சதை, அமிர்தம், குணம், தோல். இது தாயினோட 5 பங்கு. ரத்தம், சதை, அமிர்தம், குணம், தோல். இது தாயினோட பங்கு. நரம்பு, எலும்பு, விந்து, ரோமம், நகம், மஜ்ஜை. அந்த இது இருக்கு இல்லையா, இதுல ஸ்பைனல் மஜ்ஜைக்கு என்ன சார்? Bone marrow, sir. போன் மாரோ. இது எல்லாமே தந்தையினோடது. 6 6 5 11 காரியம்னு பெரியோர்கள் பேசுறாங்க வேதத்துல. ஆச்சுங்களா? அப்ப அந்த 11 காரியமும் சேர்ந்தாதான் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. சோ ஒவ்வொரு குழந்தை, இப்ப உங்களோட கூட பிறந்தவங்க 5 பேர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதே தாய் வயத்துல பிறந்தவங்க தான். பட் தி combination of this 5 plus 6 இருக்குன்னு, it will be in a different proportion for different proportion for each brother or each sister. ஒரு ஜெனரல் அவுட்லுக் இருக்கும், அந்த ஃபேமிலியோட ஒரு அவுட்லுக் இருக்கும். பட் யூ ஆர் an individual, யூனிக் இண்டிவிஜுவல். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க,